Redme Interio கோயம்புத்தூருங்க. நம்ம இங்கே இருக்க சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா 3BH வில்லாங்க. நம்ம டிவி யூனிட்டு, ஷோகேஸு, பூஜா, தென் சிசிடிவி கேமரா பாக்ஸு, கிச்சன் பார்ட்டிஷன், 3 பெட்ரூமில் லாஃப்ட்டு, ஒரு பெட்ரூமில் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். நம்ம அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம், என்ன ஏதுன்னு பார்க்கலாம். மெயின் திங் பார்த்தா நம்ம கிச்சன் பார்க்கலாம். மாடலர் கிச்சன் ஃபஸ்ட் பார்க்கலாம். மெயின் திங் நம்ம மாடலர் கிச்சன் வச்சுக்க 2 டைப்பாக இருக்குதுங்க. ஒன்று வந்து மாடலர், இன்னொன்று செமி மாடலர். ஓகேங்களா? ஃபுல்லி மாடல் சொல்லுவாங்க, இன்னொன்று செமி மாடல் இருக்கும். இந்த ஃபுல்லி மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸாக ட்ரெண்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ வர பில்டிங் காஸ்ட்டு, அந்த எக்கனாமிக் அதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க, கிச்சனில் வந்து இந்த கவுண்டர் டாப்பே போடுறதே இல்லை. அது போக பெட்ரூமில் லாஃப்ட்டு லிண்டல் சொல்லுவாங்க. 2 சைடு தான் லாஃப்ட்டு, அந்த எல்லாம் லிண்டல், இந்த மாதிரி இந்த கவுண்டர் டாப் யாருமே போடுறதில்லை. ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா பில்டிங் காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதெல்லாம் எது ரெடியூஸ் பண்ண முடியுமோ இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. ஏன் கஸ்டமர் கேட்கும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன லைஃப் ஸ்டைல் அதுக்கு தகுந்த மாதிரி மாடலேஷனோ வார்ட்ரோப்ஸோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் நம்ம தமிழ்நாடு கல்ச்சர் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அவ்வளோ ஸ்பெஷல்ஸ் எல்லாமே எல்லாத்துலேயுமே இருக்கும் இல்லையா? வைக்க ஸ்டோரேஜ் இல்லாதனால நிறைய சிரமம் போடுறாங்க. அப்போ அதனால என்ன பண்ணுவாங்க, ப்ளைவுட்லையோ, அலுமினியம்லையோ, பிவிசிலையோ எல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, அதோட சேம் இந்த 3மே வெயிட் தாங்கும். ஓகேங்களா? தென் அதோட வெயிட் எது தாங்கணும்னா நார்மலாக பிரிட்ஸ் தான் இல்லைங்களா? இந்த பிரிட்ஸ் பண்ணும்போது தான் லைஃப் கூட இருக்குங்க. ஸோ அதுதான் இப்போன்னு சொல்கிறேன். இது வந்து செமி மாடல். இந்த செமி மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டர் டோர் க்ளோஸ் பண்ணுவோம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ராலி செட்டப்பு, இந்த மாதிரி நமக்கு என்னென்ன யூசேஜ் பண்ணுறோமோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராலிஸு, எங்கே செல்ஃப் வேணுமோ அந்த செல்ஃபு இங்கே ஓப்பனாக விட்டுருக்காங்க. அப்போ இங்கே நம்ம ஓப்பன் விட்டுருக்கோம். இந்த மாதிரி எங்கே செல்ஃப் வேணுமோ அங்கே செல்ஃப் வச்சுக்கலாம். இங்கே வந்து ட்ரா, இன்னொரு டைம் பேஸ்கெட். ஸோ இது வந்து செமி மாடல். ஓகேங்களா? இதுவே ஃபுல்லி மாடல் பண்ணும்போது நம்ம பாக்ஸ் பண்ணி, இது வந்து ரூம் எம்டியாக இருக்கும், நம்ம பாக்ஸ் பண்ணி மேலே ஸ்லாப் கிரானைட் பிரிட்ஜ் ஃபிக்ஸ் பண்ணி அதில் மெயின்டைன் பண்ணுறது ஃபுல்லி மாடல். அது லைஃப் வருமானம் லைஃப் வராதுங்க. ஏன்னா இதோட லைஃப் வருமானம் நம்ம கவுண்டர் போட்டிருப்பாங்க, பிரிட்ஜில் பண்ணியிருப்பாங்க, அதோட லைஃப் அது வருமானம் வராதுங்க. அது பிவிசியாக இருக்கட்டும், ப்ளைவுடாக இருக்கட்டும், அலுமினியமாக இருக்கட்டும், எதுவுமே கிடைக்காதுங்க. இதுதான் லைஃப். ஸோ இப்போதைக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஆன்கோயிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது, இனிமேல் வீடு கட்ட போகிறேன், ஏதோ ஃப்ளாட் இப்படி வாங்கியிருக்கேன் அப்படி சொல்லும்போது நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு செங்கல் வச்சாச்சு காடி எடுத்து ஸ்லாப் சொல்லிடுங்க. ஓகேங்களா? அதுதான் லைஃப்ங்க. ஏன் அப்படின்னா நம்ம மாடல் பண்ணும்போது நீங்கள் ப்ளைவுட் பண்ணிட்டீங்க, மேலே ஸ்லாப் போட்டீங்க, மோர் தென் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஆகும்போது வாட்டர் ப்யூரிஃபை இருக்கும், வாட்டர் லீக்கேஜ் இருக்கும். இந்த சென்டரில் எல்லாமே எம்சில் போட்டிருப்பாங்க. அது எஸ்பிரி ஆகும் இல்லைங்களா? போகும்போது தண்ணி போக ப்ளைவுட் வந்து அப்சர்வ் ஆகி அது டவுன் ஆகும்போது இந்த ஸ்லாப் லைட்டாக இறக்கும். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் மேலே ஏறவே முடியாது. ஸ்டார்டிங் மேலே ஏறிக்கலாம், பட் அது டவுன் ஆகும்போது மேலே ஏறுனா இறங்கிடுங்க. ஏன்னா ப்ளைவுட் பொறுத்தவரைக்கும் தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணி ஃபுல்லாக இழுத்துரும். இங்கே மட்டும் இழுக்காதுங்க, கண்டினியூ எங்கே இருக்குதோ அதுக்குள்ளே ஃபுல்லாகவே இழுத்துரும். ஸோ அதனால் பல்ஜ் ஆகிறதோ ஸ்மெல் வருதோ அது ப்ராப்ளம். ஸோ அதனால தான் நம்ம பிவிசி அலுமினியம் சூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட 3மே ஸ்ட்ரென்த்து தான். பட் அதோட ஸ்ட்ரென்த் எதுனா காங்கிரீட் தாங்க. ஸோ உங்கள் பில்டர்ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸ் எதாக இருந்தாலுமே செங்கல் வச்சாச்சு கிரானைட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, கவுண்டர் டாப் போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு லாஃப்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, நம்ம கவர் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? மெயின் அதுதான் இருக்குது. ஃபுல்லி மாடல், செமி மாடல். மெயின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மாடல் வந்து லைஃப் வராதுங்க, செமி மாடல் தான் லைஃப் வருங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். செமி மாடல் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுருங்க. நீங்கள் இதுக்குள்ளேயே நீங்கள் கடப்பாக்கள் போட்டுறாதீங்க. ஏன்னா இனி ஒரு 10 இயர்ஸ் அப்டேட் ஆகும்போது இப்போது லாஸ்ட் 10 இயர்ஸாக பண்ணது ஓகே பார்த்துக்கலாம். பட் அடுத்த 10 இயர்ஸ் நீங்கள் கடப்பால் போட்டிங்கன்னா அப்போ ஒரு லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்காது. ஸோ அதனால நம்ம பிவிசியே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே தாராளமாக அந்த கல் என்ன வெயிட் வைக்கிறோமோ தாராளமாக பிவிசி தாங்கும். ஸோ அதனால நீங்கள் பயப்பட வேண்டாங்க, பிவிசியே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த லெஃப்ட் சைட்லையும் இங்கே சிங்க் வருங்க. ஒவ்வொரு கிச்சனும் ஒவ்வொரு டைப்பாக வரும். இப்போ சிங்க் வர சைடில் 2 சைட்லையும் கட்டிக்கோங்க. பேலன்ஸுக்கு ஓப்பனாக விட்டுருங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியும், ஏன்னா வீட்டில் ஒவ்வொருத்தங்க பேக் பெயின் இருக்கும், வயசானவங்க ஷார்ட்டாக இருப்பாங்க, அவங்க உட்காந்து செல்ஃப் எடுக்க முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ட்ராலி டைம் பேஸ்கெட் போட்டு நம்ம பவுல்ஸு, மல்லிகை ஜாமம்,
கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் மெயின். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் வீடியோ வந்து இப்போ வரையும் அதான் சொல்லிட்டு இருக்கோம், குவாலிட்டியாக பண்ணுங்கள். என்ன டவுட்டாக இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், டேரெக்டாக கால் பண்ணுங்கள். என்ன டவுட்டாக நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். எங்களால் பண்ண முடியாத இடமா இருந்தால் இருக்கும், அங்கே உங்களுக்கு என்ன கார்பெண்டர் இருக்காங்க, யார் என்ன ஏது பார்த்து என்ன மெட்டீரியல் எல்லாமே நாங்கள் சஜஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? தென் அதுதாங்க நம்ம கிச்சன் பொறுத்தவரையும் நிறையா வீடு தகுந்த மாதிரி கிச்சன் மாறும். நம்ம அதுக்கு தகுந்த யூசஸ் பண்ணிக்கலாங்க. எப்போவுமே சிங்கில் நம்ம சிங்கிள் டோர் தான் போடுவோம், ஏர் ஹோல்ஸ் கொடுப்போம். ஏன்னா 2 சைடு பார்ட்டிஷன் கொடுத்துருவோம். ஸ்மெல் வெளியே ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்க வேண்டிய அந்த சென்டரில் பார்ட்டிஷன் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஆஸ் பர் நம்ம இங்கே தான் ட்ராலி, எஸ்எஸ் ட்ராலி தான். பிளைன் பேஸ்கெட் பொறுத்த வரையும் நம்ம பார்த்தோம்னா என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பிளேட்ஸு, பவுல்ஸு, அப்புறம் நம்ம சம்பட வைப்போம் இல்லைங்களா, கண்டெய்னர் எல்லாமே மளிகை எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே எப்போவுமே கார்னரில் வந்து சிலிண்டர் வந்துடும். அந்த ஓவர் ஸ்பேஸ் தான். நம்ம எல்லாமே ஒவ்வொரு வீடியோ பார்த்து இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும் அப்படி இல்லைங்க. நம்ம என்ன யூசேஜ் பண்ணுறோமோ, நமக்கு என்ன மாதிரி கிச்சன் பொருள் வச்சுருக்கோமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடல் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? இவங்க 8 ட்ராலி போட்டாங்க, நம்ம 8 ட்ராலி போகணும் அப்படி இல்லைங்க. நம்ம யூசேஜ் தகுந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். எனக்கு தகுந்த மாதிரி இந்த வால் பாக்ஸுங்க, எல்சேப், கீழே ஸ்பைசஸ் ரேக். அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு ப்ரப்போஸ் தான் அந்த வால் யூனிட்டே வந்ததுங்க. அப்போது இந்த வால் யூனிட் பண்ணும்போது நம்ம கீழே இருக்க ஸ்பேஸ் ஆக்கியூ பண்ணிடுவோம். சமைச்சு வைக்கிறதோ, பொருள் பாத்திரம் கழுவி வைக்கிறதோ, அது எல்லாமே மேலே வைக்கிறதுக்கு வேண்டியதான் நம்ம இந்த வால் யூனிட். ஸோ இப்போ வர இது நல்லா போயிட்டு இருக்குது வால் யூனிட். எல்லா கிச்சன்லையும் இது மஸ்ட்டு நல்லா யூஸ் ஆகுது. இவங்க ஹாஃப் போட்டாங்க. இங்கே நார்மலாக 3 பேஸ்கெட், கட்லரி, பிளேட்ஸ். இங்கே எம்டி ஸ்பேஸுங்க. அவங்க அரிசி மூட்டை, குடம் அந்த மாதிரி பெரிய திங்ஸ் வைக்கிறதுக்கும் அந்த ஸ்பேஸ் ஓப்பன் விட்டோம். இப்போ கிச்சன் வித் டைனிங் ஓப்பனாக எலக்ட்ரிக் வேண்டி நமக்கு ஃபுல் இங்கே கிச்சன் டைனிங் நம்ம மேலே வந்து பாடி இருக்கோம். நம்ம ஓப்பனாக இருக்கிறதுனால பெரிய கிச்சன் தான். இப்போ 10க்கு 16 இருக்கும். ஸோ அதனால் நம்ம ரொம்ப பெருசாக இருந்தாலும் நம்ம பார்த்து பண்ணுவோம். இங்கே லைட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஒரு லைட் ஃபிட்டிங் பண்ணல, பண்ணும்போது நல்லாயிருக்கும். மெயின் இதுதாங்க கிச்சன் பொறுத்தவரையும். ஒன்று செமி மாடல், ஒரு ஃபுல்லி மாடல் போகாதீங்க, அது லைஃப் வராதிங்க. பட் சுச்சுவேஷன் என்னால் முடிச்சிட்டேன், இனி பண்ண மாட்டாங்க, பில்டிங் ஸ்கோப் எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கு நாங்களே பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லி மாடல் பண்ணி கொடுத்துருக்கோம். அது லைஃப் வரும். பட் இதோ லைஃப் வருமானு அது வராதுங்க. காங்கிரீட் லைஃப் வரும்னா வராதுங்க. ஓகேங்களா? பில்டிங் ஸ்ட்ரென்த் இருக்க வரையும் இந்த கவர் லீக்கேஜ் ப்ராப்ளம் வராதுங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்பார்ட்மெண்ட்ஸு அந்த ஸ்பேஸ் இல்லை, அவங்க பண்ணிட்டாங்க, ரிசர்வேஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க தொடர மாட்டாங்க, ஒரு ஆணையம் கிடைக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அங்கே நம்ம ஃபுல்லி மாடல் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ப்ளைவுட், அலுமினியம், பிவிசி நீங்கள் ப்ளைவுட் பண்ணால் நிறைய ஃபால்ட் வருது, ஸ்மெல் வருது, குவாலிட்டி யாரும் பண்ணுறது இல்லைங்க. ஸோ அதனால தான் ப்ளைவுட் வேண்டான்னு சொல்கிறது. ஓகேங்களா? குவாலிட்டி பண்ணும்போது பெரிய அமௌண்ட் ஆகுதுங்க. பெரிய அமௌண்ட் ஆகும்போது பக்கத்தில் ஒரு 1 BH ஃப்ளாட்னு வாங்கிடலாம். ஸோ அந்த காஸ்ட் வருது, நல்ல குவாலிட்டியாக வரணும். அதுபோல் நம்ம மெயின்டைன் பண்ணணும் ப்ளைவுட் பொறுத்தவரை. ஸோ அதனால தான் எங்கள் பிவிசி அலுமினியம் ப்ரிஃபர் பண்ணுறது. பிவிசி ஆல்மோஸ்ட் நல்லாவே வருது. முதல்ல பயப்படலாம், இப்போது நல்லா யூபிவிசி மெட்டீரியல் வருதுங்க, நல்லா வருது. இவங்க வந்து உடன் தீம் சூஸ் பண்ணிட்டாங்க. வீல் ஃபுல்லாக சிங்கிள் கலர். அதில் உடன் பொறுத்தவரை சிங்கிள் கலர் போனால் நல்லாயிருக்கும். டபுள் கலர் போகும்போது கன்ஃபியூஸ் ஆகிடும். சிங்கிள் கலர் போகும்போது பார்க்க நல்லா ரிச்சாக இருக்குது, பார்க்க விட்டு மாதிரியே இருக்குது. வாங்கி பார்க்கும்போது நம்ம டச் பண்ணி ஃபில் பண்ணால் தான் பிவிசி தெரியும், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்டேஜாக வருதுங்க பிவிசி அப்டேட் ஆகும். யூபிவிசி இப்போது நல்லா அட்வான்டேஜாக வருது, நல்லா குவாலிட்டியாக, நல்லா ஸ்ட்ரென்த்தாக எல்லாம் நல்லா இருக்குது. ஸோ தாராளமாக பண்ணலாம். நம்ம டிவி யூனிட் பார்க்கலாம். ஹேண்ட்லிங் பண்ணியிருக்கோம், ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் ஒயர் நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்கோம். ஒயர் தெரியாமல் இருக்கிறத நம்ம ஹேண்ட்லிங் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? இனி நான் என்ன வச்சுருக்காங்க, இந்த பிவிஸில் தான் டிவி நிற்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைங்க, இந்த பிவிஸில் டிவி நிற்க போகிறது இல்லை. இது வந்து 3/4 இன்ச் சீட் தான். ஓகேங்களா? 2 இன்ச்சு ஸ்க்ரூ வந்து வாலில் தான் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இதில் 3/4 இன்ச்சு போயிடும், வேறு 1 இன்ச்சும் அது உள்ளே தான் போகும். ஸோ வாலில் தான் டிவி நிற்குதுங்க.
இதில் நிற்க போகிறது இல்லை. ஓகேங்களா? ப்ளைவுலேயும் நிற்காது, இதுலேயும் நிற்காது. ஓகேங்களா? வாலில் தான் நிற்கும். ஓகேங்களா? இனி எல்லாத்துக்கும் அது டவுட்டாக இருக்குது. தென் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சஜஷன். நம்ம சில மாடல்ஸ் சொல்லுவோம், அது போக அதை சூஸ் பண்ணி கஸ்டமர் சஜஷன் பண்ணுவோம் இந்த மாடல். ஸோ இதே மாதிரி தான் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு சாய்ஸ் நம்ம ஹாலில் உட்காரும்போது கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு அந்த டிசைன் தகுந்த மாதிரியும் உட்கார் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் டோர் லைட் ஃபிட்டிங் வரும். நம்ம அடுத்த பொசிஷன் பண்ணியிருக்கோம். இங்கே யூபிஎஸ் வித் சிசிடிவி கேமரா பொசிஷன் கொடுத்துருக்கோம். யூபிஎஸ் ஹேர் வெளியே போகிறதுக்கு நம்ம வென்டிலேஷன் டோர் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஷோகேஸ், நம்ம இப்போ ஹால் பழையெல்லாம் 4 ஷோகேஸ் வைப்பாங்க, 4 கிரானைட் ஃபிக்ஸ் பண்ணி ஷோகேஸ் வைப்பாங்க. இப்போ அதுவும் பண்ணுறதில்ல. இப்போ வர எந்த வீட்லேயுமே பண்ணுறது இல்லைங்க. ஸோ நம்ம தான் டிவிஸில் பண்ணியிருக்கோம், ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், மெடல்ஸ் எல்லாமே வைக்கலாம். அதுக்கு தெரிஞ்சு நான் கொடுத்துருக்கேன். இங்கே லைட் வரும், உள்ள கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பூஜா பேனலிங் இருக்கும். கிளாஸ் இப்போ பெட்ரூம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறது என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து இந்த சைட் பார்ட்டிஷன் மாதிரி பண்ணியிருக்கோம். பெட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, பெட்ரூம் கவர் பண்ணுறதுக்கும் நம்ம பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். இதுக்கெல்லாம் ஸ்டோன் போட்டுருவாங்க. சூட்கேஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கலாம். தென் புஷன் வச்சுன்னா உட்காந்துக்கலாம். ஓகே, எல்லாமே ட்ரா தான். நம்ம பெட்ரூம் தகுந்த மாதிரியும் நம்ம பெட்ரூமில் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ நம்ம அதுக்கு தகுந்த மாடல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே தான் டிப்போ அப்படியே இன்னொரு பெட்ரூம் பண்ண முடியல, நம்ம கஸ்டமைஸ் தரலாம். மெயின் திங் இன்னொரு நம்ம பார்க்குறோம். இந்த கல் ஸ்க்ரூ கல் நம்ம இதில் வந்து ஸ்க்ரூ பண்ண முடியாது. ஸ்க்ரூ பண்ணால் உடஞ்சிடும். அதுமாதிரி என்ன பண்ணுவாங்க, பழைய இது ப்ரீவியஸாக நான் சொன்னேன் இல்லைங்களா, 10 years before லாஸ்ட் இப்போ வரை என்ன பண்ணாங்கன்னா கடப்பக்கல் போடுறாங்க. இதே மாதிரி இதே திக்னஸ் கடப்பால் போடுறாங்க. கடப்பால் போட்டால் தாங்கும். கடப்பால் என்ன வைக்க போகிறாங்க, துணி தான் வைக்க போகிறோம். தாராளமாக இது பிவிசி தாங்கும், பிவிசி தாங்கும், ப்ளைவுட் தாங்கும், இது எல்லாமே தாங்கும். கடப்பால் தான் போகணும் அவசியம் இல்லைங்க. பில்டிங் ஸ்கோப் சொல்லுவாங்க, கடப்பால் நாங்கள் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் வேறு யூஸ் பண்ணிக்கோங்க. வெளியே சூடாக்கோ கல்லுக்கோ வேறு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கடப்பால் போட்டிங்கன்னா இந்த சுண்ணாம்பு கல் போட்டிங்கன்னா ஸ்க்ரூ பண்ண முடியாது. இது ஓப்பனாக இருக்கும். வேறு உங்களுக்கு துடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ டஸ்ட் இருக்கும், அவ்வளோ டஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி உடையும் ஏதாச்சும் எடுக்கும்போது ஸ்க்ரூ பண்ண முடியாது. இந்த இவ்வளோ தான் வெப்ப திங்ஸ் வைப்போம், அது சரிஞ்சு விழுந்துடும். ஒரு ட்ரா வைக்க முடியாது, ஒரு ஷேப் வைக்கிற எதுவுமே வைக்க முடியாது. ஸோ கல்லில் வந்து ஸ்க்ரூ பண்ண முடியாது. கடப்பாக்கல்லையோ சுண்ணாம்புகள்லையோ கிரானைட்லையோ பண்ண முடியாது. ஸோ நான் வந்து கிரானைட் சஜஸ்ட் பண்ணுவோம். கடப்பாக்கல் போடுறது கிரானைட் போடுங்கன்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த சைடு கிரானைட் போடுறாங்க, இந்த சைடு கிரானைட் போடுறாங்க. நான் ஸ்க்ரூ பண்ண முடியாது. ஸோ கிரானைட் போடலாம், காடி எடுத்து கல் சொல்லுங்க. ஓகேங்களா? பிவிசி வேண்டாம், நான் கடப்பாக்கலுக்கு கிரானைட் போடுறேன்னா அப்படி போடுங்க, வந்து கிரானைட் போடுங்க. கடப்பாக்கலை சஜஸ்ட் பண்ண மாட்டேன், அது போடாது. ஏன்னா கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் அந்த சாயை மேலே பாலிஷ் பண்ணுவாங்க, சாயம் வந்து ஒட்டுது, துணியில் ஒட்டுதுங்க. அது நிறைய கம்பெனிஸ் நான் பார்த்துருக்கேன், அதனால சொல்கிறேன். ஓகேங்களா? சுண்ணாம்பு அந்த கடப்பாக்கல் யூஸ் பண்ணாதீங்க, போட்டால் கிரானைட் போடுங்க, அது நல்லாயிருக்கும். ஒரு நீ ஒரு 10 years ஜென்ரேஷன் அப்புறம் பார்க்கும்போது கிரானைட் நல்லாயிருக்கும், கடப்பாக்கல் நல்லாயிருக்கு.
பார்த்தீங்கன்னா பெரிய ஷெல்ஃபாக இருக்குது. இந்த பெரிய ஷெல்ஃபாக இருக்கும்போது பாருங்க, இது இவ்வளோ ஹேங்கரை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஓகே, ஒரு ஹேங்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷெல்ஃப் பாருங்கள் ஓவர் பெருசாக இருக்குது. கீழே பாருங்கள், இதில் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இதில் ஒரு ஷீட் வைக்கும்போது இது ரெண்டுமே இது ரெண்டுக்குமே கலர் மாறும். இது ஒன்று உடன் டைப் வரும், ஒன்று அது கலர் ஒயிட் கலர் வரும். ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால சொல்கிறேன், நம்மளுக்கு தகுந்த மாதிரி பிவிசியில் பண்ணும்போது இது இல்லைன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எந்த ரெட்ரோ நமக்கு தகுந்த மாதிரி செல்ஃபு அது தகுந்த யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்னென்ன இப்போ எல்லாமே ஒன்றாங்கன்னா சின்ன பாக்கெட் மாதிரி ஒரு ட்ரா மாதிரி வச்சுக்கிறாங்க. நம்ம அதில் நோட் பண்ணிக்கலாம், துணியெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதெல்லாம் அது தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கலாங்க. இந்த ரூமாக சேம் தான். ஸோ நம்ம வச்சுருக்காங்க போட்டுருக்காங்க. ஏன்னா இந்த சுண்ணாம்பு செவத்தை சாஞ்சாலே சட்டையில் விட்டு விளையும். அப்போ துணி வைக்கும்போது பேப்பர் போட்டு யூஸ் பண்ணுறது தான். ஸோ ஒரு பொருள் வைக்க போகிறோம், அது பேப்பர் போடணும், கரெக்டாக வைக்கணும், அது கிராஸாக பேப்பர் கிளீன் இவ்வளோ இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஒன்று கிரானைட் போட்டுக்கோங்க, இல்லை நம்ம இன்டீரியர் பண்ணுறது இதிலே பண்ணிக்கலாம். அவ்வளோ காஸ்ட் தான் இதாகும். இந்த கல் வச்சு மேஷன் கொடுக்குற காஸ்ட் வந்து எல்லாமே அது ஒரு காஸ்ட் இருக்காது. நாளைக்கு இது கூட வச்சுக்கோங்க, இது பண்ணுறதுக்கு மேஷன் தனியாக கொடுக்கணும், ஒன்றை லேபர் தரணும், அது தனி மெட்டீரியல் வாங்கணும். அது சின்ன இருக்காது, பெருசாக வாங்கினாலும் அது பண்ண முடியும். ஸோ ஓகேங்களா? சார் குவான்டிட்டி வாங்கினாலும் அது பண்ண முடியும். ஸோ அதுதான் இதே பண்ணும்போது அந்த தடவை உடஞ்சதுன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த சுண்ணாம்பு கல்லையும் கிரானைட்டும் விட்டுருங்க. அடுத்த ஒரு நெக்ஸ்ட்டு போகிற அப்டேட் பண்ணோம்னா உங்களுக்கு போகிறத கிரானைட் போடுங்க இல்லையா? நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதிலே பண்ணிக்குவோம். ஓகே, அது அப்போ தான் லைஃப்ங்க அதோட பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இதோட கலர் சேம் உள்ளே வரும்போது நீ பார்த்து நல்லா லக்ஸரியாக விட்டுலாம் இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறேன், இதை ஸ்கூல் பண்ண முடியாதுங்க. கரெக்டாக ஸ்கூல் பண்ணோம்னா கிரானைட் ஸ்கூல் பண்ண முடியாது. ஒரு ட்ராவோ ஃபியூச்சரில் ஒரு ட்ராவோ ஏதாச்சும் எத்தனாலும் எங்கேயுமே ஸ்கூல் பண்ண முடியாது. வச்சா உடஞ்சா மேஷன் கூப் பண்ணணும், கடப்பாக்கல்லே மாற்றணும். கண்டிப்பாக அதுக்கு மேஷன் இருக்கணும், கல் வாங்கணும், பட்ஜெட் பண்ணணும், சிமெண்ட் பேக் பண்ணணும், பெயிண்ட் பண்ணணும், இவ்வளோ விஷயம் இருக்குது. இது உடஞ்சதுன்னா இப்போ இந்த இருக்கிற இந்த பீஸ் உடையாது, அதே மாதிரி உடஞ்சதுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே என்ன ப்ராஃபிட் ஆகுதோ அது கூட தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வாங்க மாட்டோம். அது பார்த்தீங்கன்னா 1 டே வரலாம், அதிகபட்சம் ஒரு ½ டே வரலாம். நாங்கள் 1 டே சொல்லுவேன். ஓகேங்களா? 1 டேட்டில் எல்லாமே மாற்றிடலாம். பட் இதுனா கடப்பாக்கலோ சுண்ணாம்பு வரும்போது லாங் ப்ரோசஸ் ஆகுது. ஸோ அதுதான் நம்ம ஸ்டார்டிங் பண்ணும்போது தெரியாது, கம்பேரிஸ் ஆகும்போது பெரிய லாங் ப்ரோசஸ். ஸோ அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த கிரானைட் விட்டுருங்க, மொத்தம் கிரானைட் கடப்பால் விட்டுருங்க, கிரானைட் போடுங்க, இல்லைன்னா நம்ம ஃபீல்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மெயின் இன்னொன்று ப்ளைவுட் சேவ் பண்ணுங்கள். ப்ளைவுட பிவிசி மாதிரி காப்பி பண்ணி பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா பார்க்கறது நல்லா இருக்கும், வீடியோவில் நல்லா இருக்கும், ஃபோட்டோ நல்லா இருக்கும். பட் லைஃப் ஸ்டைலுக்கு நல்லா இருக்காதுங்க, ஃபினிஷிங் நல்லா இருக்குது, பக்கத்தில் வரும்போது லைஃபும் இருக்காது. ஸோ அதுதான் சஜஷன் பண்ணுங்கள். நம்ம எல்லாத்தையும் அதான் ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ ப்ளைவுட் வேறு. இப்போ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்று மாடலர் செமி மாடல் பேசியிருப்போம், ஒன்று ஸ்டோன்ஸ் பற்றி பேசியிருப்போம், ஒன்று ப்ளைவுடும் பிவிசி கம்பேர் பண்ணாதீங்க. ப்ளைவுட் ஸ்ட்ரக்சர் வேறு, பிவிசி ஸ்ட்ரக்சர் வேறு. ஸோ எல்லாமே இந்த வீடியோ பேசியிருப்போம். எல்லாமே வீடியோ ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வீடு கட்டுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்வீஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.